பூர்வமான உரையை வழங்கிய சண்முகராமன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னர் மதுரை உலக தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு அரசியல் சார்பானது. அந்த அரசு சார்பான அந்த நிகழ்விலே 3 நாட்கள் பொங்கல் விழா கொண்டாடினார்கள். அதில் பல அயலக தமிழர்களும் வந்திருந்தாங்க. அப்போது அவர்கள் நிறைவு நாள் அன்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது தீர்மானத்திற்கான சாராம்சங்கள் என்னவென்பதை 2-3 அமர்வுகளாக வைத்து எங்களிடத்திலாம் கருத்து கேட்டார்கள். அப்போது என்னுடைய வாய்ப்பு வரப்பொழுது ஒரே ஒரு கருத்தை மட்டுமே முன்வைத்தேன். அதை முன்னிலைப்படுத்தியது ஐயா தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய சென்னப்பச்சமணர் அவர்கள் எல்லா இடங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், தமிழ்நாடு அரசு 1ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரையில தமிழை கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும், அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்று நம்முடைய சின்னப்பச்சமணர் ஐயா சொன்ன அந்த கருத்தினை நான் என்னுடைய கருத்துரையாக அங்கே முன்மொழிந்தேன். நம்முடைய தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற துணைவேந்தர் திருவாளர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் தான் எல்லாருக்கும் தொகுத்து நிறைவு அவர்களை வெளியிட்டார். அதுல முதலாவது கருத்து ஐயா அவர்கள் சொன்ன கருத்து நான் சொன்னதை அதுதான் முதலாவது கருத்தாக அரசுக்கு வேண்டுகோள் என்ற தலைப்பிலே அந்த ஒரு தமிழை முதல் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு வரையில கட்டாய படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்பதை இங்க ஐயா அவர்கள் சார்ந்த பெருமையோடு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய மாசராமன் ஐயா அவர்களை அன்பும் அவருடைய கருத்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், உயர்க தமிழ். தமிழ் வளர்வதற்கு அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தமிழ் வளர்க்க முடியும். அண்ணா அவர் காலத்திலேயே தமிழ்நாடு என்று ஒரு முயற்சி பண்ணி அதற்கு முன்னாலேயே ஆட்சியாளராக வருவதற்கு முன்னாலேயே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு என்று போராடி தமிழ் பெற்றார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, நாம கூட இப்போ ஒரு விடுப்பு எழுதுறோம், விடுப்பு லெட்டர், அதுல டூ அட்ரஸ் தான் போடுறாங்க. அனுப்புனர், பெறுநர் அப்படி போடுறது கிடையாது. நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், அனுப்புனர் பெறுநர் போடுறது. அப்போ மூளையில என்ன பதியோ அதுதான் டக்குனு கையில வரும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பசங்களை கல்வி கூடம், அங்க கல்வி கூடத்துல தமிழ் கல்வி கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. அங்க படிக்கிற பசங்களுக்கு தமிழ் தெரியாது. அதுக்காகவே அங்கீகாரம் தர்றாங்க. இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறான், நாங்க இங்கிலீஷ்லயே தான் நடத்துவோம். ப்ரீகேஜிங்கிறோம், எல்கேஜிங்கிறோம், ஜிபி இது மாதிரிதான் சொல்றாப்புல. ஏன் அடிப்படை கல்வின்னு சொல்ல முடியாதா? அப்படி நீங்க வழக்கமா வந்தாதானே தமிழ் இதுவாகும், அது பரப்புரையாகும். பரப்புவதற்கு அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமாக 10ஆம் வகுப்புலையோ 12ஆம் வகுப்புலையோ 8ஆம் வகுப்பு ஒரு காலத்தில் தேர்ச்சி பெறணும். அது மாதிரி அந்த தேர்ச்சியோ தமிழை முக்கியத்துவப்படுத்திக்கணும். இவ்வளவு தமிழ் மார்க்கு வாங்கினால் மட்டுமே அது ஒரு சிறப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் தமிழ் பதிய வச்சுக்க முடியும். அதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்வதற்கு அவங்க அரசியலை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஏனாதானே நடத்துறாங்களே தவிர அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுதல் பண்ண
பண்ணுது. அந்த மாதிரி எந்த அடிப்படையிலையும் அரசாங்கம் நடத்தல, ஆட்சி நடத்தல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஐயன்னு கேட்டீங்கன்னா அது பெரிய அது யாரும் கேட்க போறது இல்லை. இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நம்ம பரப்புரை பண்ணோம்னு சொன்னா தெருவுல நிக்கணும், தெருவுல போராடணும், மறிக்கணும். பஸ் மறிச்சாக என்னன்னு கேட்பாங்க, தமிழ் பரப்புரை அப்படின்னு ஒரு கேட்டீங்கன்னா அதுவாவது கொஞ்சம் வளரணுமே. அப்படிலாம் நம்ம பண்ணினால் மட்டும்தான் இந்த தமிழை நிலைநாட்ட, தமிழ்நாட்டில் தமிழர் நிலைநிறுத்த மிகவும் சிரமப்பட்டு. அதான் என்னுடைய இந்த காலத்து கட்டத்தினுடைய நிலை. காரணம் அரசாங்க பள்ளியெல்லாம் மூட போகுது, தனியார் பள்ளியெல்லாம் வளர போகுது. தனியார் பள்ளி குறித்து ஏன் சேர்க்கிறாங்க? ஒரு பள்ளி தனியார் பள்ளி, சாரா பள்ளி வேற, சிபிஎஸ்இ பள்ளி வேற. இப்படி பிரிச்சு உங்களுக்கு மக்களுக்கு என்ன சொன்னாலும் அதுல ஆர்வமா ஓடிடுறாங்களே தவிர நம்ம பையன் தமிழ் வளரணுமே, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியணுமே, நம்ம பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தமிழ்ல தெரியணுமே அப்படிங்கிற அக்கறை பெற்றோருக்கும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் இல்ல என்பதை சுருக்கமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி